Hi friends. So last video நாம் வந்து root locus வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து எப்படி root locus வரையலான்றதை பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஸோ a unity feedback control system has an open loop transfer function g of s which is equal to k divided by s into s square plus 4s plus 13. Sketch the root locus. Find the value of omega and k at which the root locus intersects the j omega axis. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ரூட் லோக்கஸ் நம்ம வரைஞ்சி ஸோ இந்த ரூட் லோக்கஸ் வந்து ஜேஎம்ஏ ஆக்சிஸை கட் பண்ணும்போது அதனுடைய ஒமேகா வேல்யூ என்ன கே வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பாருங்கள். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம எஸ் பிளேனில் ப்ளாட் பண்ணணும். ஸோ நான் எஸ் பிளேனுக்கு வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதுதான் ரூட் லோக்கஸ். So real axis j omega axis. So இது origin 0. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேட் பண்ணோம். ஸோ லொக்கேட் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் மேலே நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டால் நமக்கு ஜீரோஸ் கிடைக்கும். டினாமினேட்டர் 0 போடும்போது நமக்கு போல்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஜீரோஸ் இல்லை, போல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா போல்ஸ் வந்து ஆரிஜினில் ஒன்று இருக்குது, அப்புறம் அதர் தென் ஆரிஜின் இருக்குது. நம்ம இது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பை யூஸிங் மேத்தமெட்டிக்கல் ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0 சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ பின்றது 4 இந்த இடத்துல மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 16 மைனஸ் 4ac. So 4 into a என்றது 1. So 4 into 1 4 into 13. So 13 into 4 52. So divide by 2a. So a என்றது 1. So minus 4 plus or minus square root of. So 52 minus 16 6. Next பார்த்தீங்கன்னா 3. So minus 36. So divide by 2 which is equal to minus 4 plus or minus. So minus root minus 1 root of minus 1 on the j. So root of 36 6 divide by 2 which is equal to minus 2 plus or minus j3 or 3j. So அப்போ நமக்கு வந்து s1 equal to 0. So 0 at origin. Next s2 second pole வந்து minus 2 plus 3j. Next s3 third pole minus 2 minus 3j. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய எஸ் பிளேனில் நான் வந்து ப்ளாட் பண்ணுறேன். ஸோ ரூட் லோக்கஸ் இப்போ தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ அப்போ ஒரு போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரிஜினில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து minus 2 plus 3j. ஸோ minus 1 minus 2. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 1 2 3. ஸோ இது வந்து 2. ஸோ minus 1 minus 2 1 2 3. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு போல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து minus 1 minus 2 minus 3. ஸோ அப்போ இந்த இடத்துல அப்படியே ஒரு போல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முடிஞ்சிச்சு. ஸோ லொக்கேட் தி போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ நமக்கு மூணு போல்ஸ் தான் இருக்குது, ஜீரோஸ் அது இல்லை. ஸோ நம்ம வந்து லொக்கேட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஆக்சிஸில் வந்து எந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ரூட் லோக்கஸில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 ஃபைண்ட் தி ரூட் லோக்கஸ் ஆன் ரியல் ஆக்சிஸ். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எடுக்கும்போது இதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரூட் லோக்கஸில் வரும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வரும், இங்கே எடுத்தாலும் வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அப் டு இன்ஃபினிட்டி வரையுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரியல் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரூட் லோக்கஸில் வரும். ஸோ ஏன்னா எந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்தாலும் ரைட் சைடில் வந்து
உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தில் இருக்குது. அப்போது இந்த நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரூட் லோக்கஸில் வரும். ஸோ அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 வந்து ஃபைண்ட் தி angle of asymptotes. So find the angle of asymptotes. So angle of asymptotes நான் வந்து pi a னு வச்சுக்கிறேன். So which is equal to plus or minus 2q plus 1 into 180 degree divided by n minus m, where n என்றது number of poles. So இந்த இடத்துல n என்றது 3 poles. So m அப்படின்றது number of zeros. உங்கள் zeros எதுவுமே இல்லை, 0. ஸோ அப்போ கீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 1, ஸோ அப் டு n minus m. ஸோ அப்போ கீயோட வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ ஃபஸ்ட் நான் q ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வென் q ஈக்குவல் டு 0, ஸோ வென் q ஈக்குவல் டு 0, angle of asymptote which is equal to plus or minus 180 by 3 which is equal to plus or minus 60. When q equal to 1, angle of asymptote pi a which is equal to plus or minus 180 into q1 போடும்போது 3 வரும், divide by 3. So 3 cancel which is equal to plus or minus 180 degree. When q equal to 2, pi a which is equal to plus or minus 180 into 2 போடும்போது 5 வரும். So 5 divide by 3. So இது cancel பண்ணால் plus or minus 300 degree. Next when q equal to 3, pi a which is equal to plus or minus 180 into 7 divided by 3 which is equal to 6. So plus or minus 420. So இதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா plus or minus 60 degree எழுதுகிறோம். ஸோ இது திரும்ப ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இங்கே நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா, ஸோ plus or minus 60 plus or minus 180 degree. ஸோ உங்கள் plus 180 degree minus 180 degree ஒன்றே தான். அப்போ திரும்ப பார்த்தா 300. ஸோ 300 திரும்ப ரிப்பீட்டாக இருக்குது உங்களுக்கு. அதாவது இதுவும் plus or minus உங்களுக்கு வந்து 60 degree தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து plus or minus 60, இது minus plus 60 degree. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 ஆங்கிள் தான் இருக்குது. ஒன்று plus 60, இன்னொன்று minus 60, இன்னொன்று வந்து 180 degree. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் ஈக்குவல் டு n minus m. ஸோ இந்த இடத்துல 3 இருக்குது. அப்போ 3 ஆங்கிள்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஒன்று வந்து plus 60, இன்னொன்று minus 60, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 180 degree. மற்றதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு ஆங்கிள். ஸோ அப்போது இதை நான் வந்து இந்த இடத்துல இது பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஸோ எந்த பர்டிகுலர் ரியல் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ அது வந்து ஸ்டெப் நம்பர் 4. அதாவது டு ஃபைண்ட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் அட் ரியல் ஆக்சிஸ். ஸோ ரியல் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அசிம்ப்டோட் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் சென்ட்ராய்டு. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டெப் வந்து சென்ட்ராய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 4. ஸோ ஃபைண்ட் தி சென்ட்ராய்டு. ஸோ ஃபைண்ட் சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டு நான் வந்து சிக்மா ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் sum of real part of poles minus sum of real part of zeros. So whole divided by n minus m. So which is equal to sum of real part of இங்கே 0 பார்த்தீங்கன்னா போல்ஸ் பார்த்தீங்கன்னா 0 ஒன்று இருக்குது. ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போல் வந்து -2 + 3j. ஸோ -2 ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது திரும்ப அகைன் -2 + 3j. ஸோ திரும்ப நாம் வந்து ரியல் பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இல்லை நீங்கள் அப்படியே சம் ஆஃப் போல் சம் ஆஃப் ஜீரோஸ் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து -j + 3j கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வேணால் சம் ஆஃப் போல்ஸ் மைனஸ் ஸோ ஃபார்ம்லாம் நீங்கள் அப்படியே எடுத்தாலும் தப்பு வராது. ஸோ சம் ஆஃப் poles minus sum of zeros divide by n minus m. Sum of poles பார்த்தீங்கன்னா 0 -2 + 3j -2 - 3j zeros எதுவுமே இல்லை -0 divide by 3 which is equal to plus 3j minus 3j cancel ஆகிடும். ஸோ -4 divide by 3 -4 divide by 3 which is equal to minus. ஸோ கால்குலேட்டரில் போடும்போது உங்களுக்கு 4 divide by 3. ஸோ -1.33. ஸோ நம்மளுடைய சென்ட்ராய்ட் பாயிண்ட் அப்போ எங்கே இருக்குன்னா 1.33 இருக்குது. ஸோ 1.33 இந்த இடத்துல வரும். ஸோ இது 1 -1. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1.33.
ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களுடைய சிக்மா ஏ. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து +60 -60 180 நம்ம அசிம்ப்டோட்ஸ் வரையணும். ஸோ +60 இப்படி போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து -60 இந்த மாதிரி வரும். ஸோ +60 -60. ஸோ இதுதான் வந்து ஸோ மொத்தம் 3 ஆங்கிள். ஸோ இன்னொன்று வந்து ரியல் ஆக்சிஸ்லேயே போகும். ஸோ அதாவது 180 டிகிரி +180 டிகிரி. ஸோ இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி. ஸோ சென்ட்ராய்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அசிம்ப்டோட்ஸ் ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் நம்பர் 4. ஸோ டு ஃபைண்ட் தி பிரேக் அவே அண்ட் பிரேக் இன் பாயிண்ட்ஸ். So next step number 5, find breakaway and break in points. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் dk/ds = 0 பண்ணணும். ஸோ போடும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு எஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எஸ் வேல்யூ கொண்டு போய்ட்டு திரும்ப நீங்கள் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேவோட வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் ரியலாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவேவோ அல்லது பிரேக் இன் பாயிண்ட்ஸோ இருக்கும். சப்போஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் ரியல் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக நாட் ஏ பிரேக் அவே ஆர் பிரேக் இன் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஏன்னா யூனிட்டி ஃபீட்பேக், ஸோ h(s) = 1. ஸோ 1 + g(s) which is equal to 0. ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ 1 + g(s) சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ ஃபைனலாக நம்ம கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ நான் போட்டுறேன் 1 + ஸோ k / s × s² + 4s + 13 = 0. ஸோ இதிலிருந்து s × s² + 4s + 13 + k which is equal to 0. ஸோ இது வந்து நான் k கண்டுபிடிக்கணும். ஸோ k which is equal to -s × s² + 4s + 13. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ -s³ + 4s² + 13s which is equal to ஸோ dk/ds நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் தி பிரேக் அவே அண்ட் பிரேக் இன் பாயிண்ட்ஸ். ஸோ அப்போது -3s² + 8s + 13 which is equal to 0. ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு வந்து 3s² + 8s + 13 = 0. ஸோ இதை நீங்கள் வந்து கேல்குலேட்டர் நீங்கள் போட்டு பார்க்கும்போது cubic equation quadratic equation. So 3 8 13. ஸோ உங்களுடைய எஸ்ஸோட வேல்யூ எஸ் which is equal to -1.33 ப்ளஸ் ஜே டைம்ஸ் ஆஃப் 1.6. ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து -1.33 - j × 1.6. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எஸ் வேல்யூ, ஸோ இந்த எஸ் வேல்யூ கொண்டு போய்ட்டு திரும்ப இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். கேரக்டர்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கேவோட வேல்யூ பாசிட்டிவ் அண்ட் ரியலாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவே ஆர் பிரேக் இன் பாயிண்ட்ஸில் வரும். சப்போஸ் பாசிட்டிவ் அண்ட் ரியல் இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவே அல்லது பிரேக் இன் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தில் கே வந்து நாட். ஸோ when s equal to -1.33 plus j into 1.6 substitute பண்ணும்போது k is not a positive and real. Similarly when s equal to -1.33 minus j into 1.6 ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து k ஓட வேல்யூ வந்து not a positive and real. ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்காதனால ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஆக்சுவலாக பிரேக் அவே பிரேக் இன் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து there is no break away or break in points. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கான்செப்ட். ஸோ ரூட் லோக்கஸில் வந்து ஓப்பன் லூப் போல்ஸ் வந்து ரூட் லோக்கஸ் வந்து ஓப்பன் லூப் போல்ஸில் ஆரம்பித்து ஜீரோஸில் முடியும். இல்லை அப்படின்னா ஜீரோஸ் வந்து இல்லை அப்படின்னா இன்ஃபினிட்டியில் முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஜீரோஸே கிடையாது. ஸோ அப்போ ஒரு போல் உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் போயிட்டு முடியுது. ஸோ இன்னும் ரெண்டு போல் பார்த்தீங்கன்னா
த்ரூ அசிம்டோட்ஸ் அதுவும் இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். ஸோ அப்போ அதனால் வந்து உங்களுக்கு வந்து there is no break away or break in points. ஸோ break away break in points வரது நம்ம வேறு ப்ராப்ளத்தில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் there is no break away and break in points. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது angle of departure and angle of arrival. ஸோ angle of departure எப்போ இருக்குன்னா அதாவது ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து angle of departure இருக்கும். இதுவே வந்து காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து angle of arrival இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் கிடையாது. ஸோ அதனால் angle of arrival நமக்கு இல்லை. ஆனால் வந்து angle of departure நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் போல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு போல், இது ஒரு போல். சப்போஸ் இந்த போலை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த போலை ஏ ஸ்டார்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் போல் இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து angle of departure இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் தி angle of departure. Step number 6, find angle of departure and arrival. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அரைவல் இல்லை, டிபார்ச்சர் மட்டும்தான். ஸோ angle of departure நான் வந்து பை டின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ 180 மைனஸ் சம் ஆஃப் angles of vector to complex pole A. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த காம்ப்ளெக்ஸ் போல் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து angle of departure கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் போல் A to other poles plus sum of angles of vector to complex pole A to other zeros. So sum of angles of vector to complex pole A to other zeros. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஏன்ற காம்ப்ளெக்ஸ் போலுக்கு நீங்கள் வந்து angle of departure, ஸோ அதாவது இங்கேருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா போல் வெளியே போகும். ஸோ அது எந்த ஆங்கிளில் வெளியே போகுது அதான் டிபார்ச்சர். ஸோ எந்த ஆங்கிளில் போகுதுன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து angle of departure. ஸோ அப்போ இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் போல், இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் போல். அப்போ இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும், இதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் போல்லேருந்து, ஸோ இந்த போல்லேருந்து நீங்கள் வந்து எல்லா மற்ற போல்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போல் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த போல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஜீரோஸ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த போல் கூட ரியல் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ரியல் ஆக்சிஸ் போடும்போது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் போல் ஏன்ற காம்ப்ளெக்ஸ் போல் இந்த போல் கூட ஏ ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் போல் கூட 90 டிகிரியில் ஆங்கிள் மேக் பண்ணது. ஸோ இது வந்து சப்போஸ் நான் θ1 வச்சுக்கிறேன், இது θ2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ θ2 நமக்கு தெரியும் 90 டிகிரி, θ1 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் டு தி காம்ப்ளெக்ஸ், ஜீரோஸ் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ இதிலிருந்து 180 டிகிரி மைனஸ் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் வெக்டர் டு காம்ப்ளெக்ஸ் போல் ஏ டு அதர் போல்ஸ்க்கு வந்து θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் 0. ஏன்னா நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 180 டிகிரி மைனஸ் θ1 ப்ளஸ் θ2. ஸோ θ1 ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ θ1 which is equal to, ஸோ இதுதான் θ1. ஸோ டோட்டலாக 180 டிகிரி. ஸோ அதில் இந்த ஆங்கிளை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா இது நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போது ஸோ நல்லா பாருங்கள். ஸோ θ1 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது ஃபுல்லாகவே 180 டிகிரி. அதுலேருந்து இந்த ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் இந்த ஆங்கிளை நான் வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஆல்ஃபா 180 மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஆல்ஃபா மைனஸ் பண்ணிட்டா எனக்கு θ1 கிடச்சிரும். which is equal to 180 டிகிரி மைனஸ் ஆல்ஃபான்றது ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இந்த இது, ஸோ அப்போது ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட் 3 டிவைட் பை adjacent 2. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 3/2. ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள்.
So 56.3. So which is equal to, so 180 degree minus 56.3. So equal to, so 123.69. So theta 1 கண்டுபிடிச்சிட்டோம். So theta 2 நமக்கு தெரியும். So theta 2 நமக்கு 90 degree தெரியும். So அப்போ angle of departure pi d equal to, so 180 minus, so theta 1 123.69 plus theta 2 90 degree. So இது போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 180 degree minus 123.69 plus 90 degree. So இது சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபைனல் ஆன்சர் minus 33.69. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா angle of departure from pole A. ஸோ இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து இப்போ ப்ளாட் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து minus 33.3 வரையும் போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா, ஸோ இங்கேருந்து minus 33.7. ஸோ அப்போ மைனஸ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி வந்துட்டு அப்புறமா இப்படி போகும். ஸோ இதுதான் minus 33.7 degree. ஸோ இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள், ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா minus 33.69 degree. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த போலுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் போல் ஏ ஸ்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ஃபார்முலா. ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து சேம் இதே தான் வரும். ஸோ போடும்போது நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இதனுடைய ப்ளஸில் அப்படியே கிடைக்கும். ஸோ அதாவது ஸோ இது வந்து minus 33.69னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 33.69 கிடைக்கும். ஸோ ப்ளஸ்னால் உங்களுக்கு மேல் நோக்கி போகணும். ஸோ இது வந்து ப்ளஸ் 33. ஸோ ஆங்கிள் விளர்ந்திங்கன்னா, ஸோ இந்த ஆங்கிள் வந்து ப்ளஸ் 33.69. ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ பை டி ஈக்குவல் டு 180 மைனஸ் போல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை மைனஸ் பண்ணணும், ஜீரோஸ்க்கு மேக் பண்ணுறக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஸோ போட்டு வரக்கூடியது ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னொன்றுக்கு அப்படியே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது ப்ளஸ்னால் இது மைனஸ், இது மைனஸ்னால் இது ப்ளஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர், ஆங்கிள் ஆஃப் அரைவல். ஆங்கிள் ஆஃப் அரைவல் இதுக்கு இருக்காது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி there is no complex zeros. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 7. ஸோ find the value of k and omega when the root locus intersects at j omega axis. ஸோ இப்போ இந்த ரூட் லோக்கஸை பாருங்கள். இந்த ரூட் லோக்கஸ் வந்து ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட் ஆகுது ரூட் லோக்கஸ். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுடைய ஒமேகா வேல்யூ என்ன, உங்களுடைய கே வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ரூட் லோக்கஸ் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஜேஎம் ஆக்சிஸை வந்து உங்களுக்கு ரூட் லோக்கஸ் கட் பண்ணிச்சுன்னா மீனிங் என்னென்னா, த சிஸ்டம் இஸ் அந்த பர்டிகுலர் கேவோட வேல்யூவில் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ இப்போ மார்ஜினலி ஸ்டேபிள்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நாம் வந்து ரூட் லோக்கஸ் ரவுத் ஹார்விட்ஸ் மெத்தட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆர்ஹெச் மெத்தடில். இல்லை அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் எஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட் ஈக்குவல் டு 0, இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒமேகா அண்ட் கே வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஸ்டெப் நம்பர் 7. ஸோ ஃபைனல் ஸ்டெப், ரூட் லோக்கஸில் ஃபைனல் ஸ்டெப் இது. ஃபைண்ட் ஒமேகா அண்ட் கே. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 13 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எஸ் கியூப் ப்ளஸ் 4s ஸ்கொயர் ப்ளஸ் 13s ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. சப்ஸ்டியூட் கே ஈக்குவல் டு ஜே ஒமேகா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா க்யூப். ஸோ ஜே ஸ்கொயர் வந்து -1 ஆகிடும், ஒரு ஜே மட்டும் இருக்கும். ஸோ திரும்பவும் மைனஸ் 4 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஜே ஒமேகா ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் எழுதுங்க.
ஸோ இந்த இடத்துல ரியல் பார்ட் பார்த்தீங்கன்னா -4 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட். ஸோ இந்த இடத்துல இமேஜினரி பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜே இன்ட்டு 13 ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 0. ஸோ ரியல் பார்ட் 0 போடுங்க, இமேஜினரி பார்ட் 0 போடுங்க. ஸோ நமக்கு ஒமேகான் கே வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இமேஜினரி பார்ட் 0 போடுறேன். ஸோ வென் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0 போடும்போது 13 ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து ஒமேகா க்யூப் விச் இஸ் ஈக்குவல் டு 13 ஒமேகா வேர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 வேர் ஒமேகா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √13. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் √13, இந்த இடத்துல மைனஸ் √13. ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல கட் ஆகும்போது ப்ளஸ் √13, இங்கே கட் ஆகிறது வந்து மைனஸ் √13. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியல் பார்ட் 0 போடுறேன். ஸோ ரியல் ஈக்குவல் டு 0, ரியல் பார்ட் 0 போடும்போது மைனஸ், ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுறேன். ஸோ கே விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கே ஈக்குவல் டு 4 ஒமேகா ஸ்கொயர் 4 இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஒமேகா ஸ்கொயர் 13 ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 52 கே. ஸோ அப்போ மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரூட் லோக்கஸ் வந்து ஸோ எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரூட் லோக்கஸ் வந்து சிமெட்ரிக் அபவுட் ரியல் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல கட் ஆகும்போது கேவோட வேல்யூ வந்து 52. ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு ரூட் லோக்கஸ் வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தரணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேராமீட்டர் சிஸ்டம் கெயின் கே வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரையும் வேரி ஆகும்போது என்ன, அதாவது 0லேருந்து கே இன்ஃபினிட்டி, அதாவது கே வந்து 0 to இன்ஃபினிட்டி வேரி ஆகும்போது உங்களுடைய ரூட் லோக்கஸ் எப்படி இருக்கும், சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கேவோட வேல்யூ 52ன்ற பாயிண்டில் வந்து ஜே ஒமேகா ஆக்சிஸ் வந்து கட் பண்ணுது. ஸோ அந்த கே ஈக்குவல் டு 52ல் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். வென் கே இஸ் லெஸ் தென் 52, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி 0 to 51, அதாவது 51.9 வரையும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அனாலிசிஸ் இது. ஸோ வென் கே ஈக்குவல் டு 52 த சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். 52க்கு முன்னாடி, அதாவது லெஸ் தென் 52 இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள், அதை தாண்டி போயிடுச்சுன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஏன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ வென் கே ஈக்குவல் டு கே வந்து 52க்கு மேலே போச்சுன்னா சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா அன்ஸ்டேபிள். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் போயிடுது. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரூட் லோக்கஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வந்தோம்னா சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமும் இருக்குது. பட் இந்த ரூட் லோக்கஸில் வென் கே ஈக்குவல் டு less than 52 system is stable, when k is greater than 52 system is unstable, when k is exactly equal to 52 the system is marginally stable அப்படின்ற ஃபைனலாக நம்ம இது மூலமாக சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ரூட் லோக்கஸ்ன்றது ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் டெக்னிக்காகவும் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு ப்ராப்ளத்தோட இந்த ரூட் லோக்கஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.